அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக அந்த இறைவன் அருள் புரியும் எத்தனையோ அற்புதமான திருக்கோவில்கள் இந்த தமிழகத்தின் கண் அமைந்திருக்கின்றன. மனிதகுலம் தன்னுடைய பூர்வ ஜன்ம வினைகளால் பல்வேறு விதமான பிரச்சனைகளை அனுபவித்து வருகின்றன. அப்படி கஷ்டப்படும் மனிதர்களுக்கு பரிகாரங்களை அருளி அவர்களுடைய பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு வளமான நலமான வாழ்வை அருளுகிறான் அந்த இறைவன் என்றால் அது மிக இல்லை. அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நான்கையும் இந்த பூவுலகத்திலே மக்கள் பெற்று உய்யும் வண்ணம் பரம கருணாநிதியாகிய சிவபெருமான் திருவருளே திருமேனியாக கொண்டு எழுந்தருளியிருக்கும் தலங்கள் பல உண்டு. இவற்றில் மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3 சிறப்புகளுடன் மூவர் தேவாரத்தையும் பெற்று மக்கள் பலரும் தினந்தோறும் வந்து தம்முடைய காரிய சித்தியை அடையும் தலமாக, வேண்டுகோளை நிறைவேற்றும் தலமாக, பிரார்த்தனை தலமாக விளங்கும் திருக்கருகாவூர் திருக்கோயிலை பற்றித்தான் நாம் இங்கே காணப்போகிறோம். திருக்கருகாவூர் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம். இது ஒரு சிவன் கோவிலாகும். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் வட்டத்திலே காவிரி வெட்டாற்று கரையிலே அமைந்துள்ள சிவன் கோவிலாகும். பசியோடு இருந்த சுந்தரருக்கு இறைவன் கட்டமுதும் நீரும் தந்து பசிப்பினி போக்கிய தலம் என்பது நம்பிக்கை. தேவாரப் பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள 18வது சிவத்தலமாகும் இந்த திருக்கருகாவூர். இந்த திருக்கோவிலில் ரத வடிவிலான மகா மண்டபமும் அதில் நிருத்துவ முனிவர் பூசித்த சிவலிங்கமும் உள்ளது. மூலவர் சுயம்புமூர்த்தி. மேற்புறம் பிருதிவி பாகம் புற்று மண்ணாலாகியது. சுவாமி திருமேனியிலே முல்லைக்கொடி சுற்றிய வடு உள்ளது. இந்த தலம் ஒரு காலத்திலே முல்லைக்கொடிகள் படர்ந்த வனமாக இருந்ததால் முல்லை வனம் என்று அழைக்கப்பட்டது. இந்த தலத்திலே தல விநாயகராக கற்பக விநாயகர் இருக்கிறார். இந்த தலத்தில் உள்ள நந்தி ஒளிபடாத நந்தி, அதாவது விடங்க மூர்த்தம் என்பார்கள். கருச்சிதைவுற்று மகப்பேரின்றி இருப்போர் இந்த தலத்திற்கு வந்து அன்னை கற்பரச்சாம்பியையும் முல்லைவனநாதரையும் வழிபட்டு பிரார்த்தனை செய்து மகப்பேறு அடைகிறார்கள். இந்த தலத்தை வந்து வழிபடுவோருக்கு குறைப்பிரசவம் ஏற்படுவது இல்லை, கர்ப்ப வேதனையும் மிகுதியாவது இல்லை, கருவுடன் மரணமடைவோரும் இல்லை. கருவை தருவதும் காப்பதுமாகிய அருள் திறன் பொருந்தி அம்பாள் கற்பரச்சாம்பிகை விளங்குகிறாள். இந்த தல அம்பாளுக்கு சுத்தமான நெய்யால் தீபமிட்டு நெய்யால் அம்பாள் திருவடியில் அபிஷேகம் செய்து அந்த நெய்யை தொடர்ந்து 48 நாட்கள் உண்டு வந்தால் நல்லபடியாக குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடையே உள்ளது. அதை நிரூபிக்கும் விதமாக எத்தனையோ அன்பர்களுக்கு பிள்ளை வர வேண்டி வந்தவர்களுக்கு நல்லபடியாக குழந்தைகள் பிறந்த ஒரு வரலாறும் இங்கு உள்ளது. இந்த தலத்திலே மதுரை கொண்ட கோப்பரகேசரி வர்மன் கால கல்வெட்டுகளும் சோழர்கள் கால கல்வெட்டுகளும் உள்ளன. முதலாம் ராசராசன் கல்வெட்டிலே நித்த வினோத வளநாட்டு ஆவூர் கூற்றத்து திருக்கருகாவூர் என்று தலம் குறிக்கப்படுகிறது. திருமணம் கூடி வர, குழந்தை பாக்கியம் உண்டாக, சுகப்பிரசவம் ஏற்பட இந்த தலத்து இறைவியை அன்னை கற்பரச்சாம்பிகையை பிரார்த்தனை செய்து அருள் பெறலாம். படைப்பு கடவுளாகிய பிரம்மன் தன் தொழிலின் காரணமாக ஆணவம் கொள்ள அதனால் அந்த தொழில் கைகூடாமல் போயிற்று. பிரம்மன் இங்கு வந்து தென்மேற்கு மூலையில் தன் பெயரால் ஒரு தீர்த்தத்தை நிறுவி நீராடி முல்லை வனநாத பெருமானை பூஜிக்க மீண்டும் படைப்பு தொழில் கைவரப்பெற்றான். சொர்ணாகரன் என்ற வைசியன் தான் செய்த தீவினையின் காரணமாக பேய் உரு அடைந்து கார்க்கியர் என்ற முனிவரிடம் புகழடைந்தான். அவரும் இந்த திருக்கருகாவூருக்கு ஒரு திருவாதிரை நாளில் அவனை அழைத்து வந்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராடச் செய்யவே அவனது பேயுரு நோங்கி பெருமானை வழிபட்டான். முனிவரும் முல்லைக்கொடியின் கீழ் இருந்த பெருமானுக்கு கோவில் ஒன்றை அமைத்தார்.
கௌதம முனிவர் பூஜித்த வரலாறும் உண்டு. ஒரு சமயம் தம்பால் புகலிடம் நலம் பெற்ற முனிவர்களின் சூழ்ச்சியால் கௌதமர் பசுக்கொலை பாவத்துக்கு ஆளானார். அப்போது போதாயனர் என்ற முனிவரின் முறைப்படி கௌதமர் இந்த கருகாவூர் வந்து புனித நீரிலே நீராடி ஒரு சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்தார். அந்த பசுக்கொலை பழியும் அவரை விட்டு நீங்கியது. இவரால் இப்போது பூஜிக்கப்பெற்ற லிங்கம் கௌதமேஸ்வரர் என்ற பெயருடன் அம்பிகையின் சன்னதி எதிரிலே ஒரு தனி கோவிலில் இருக்கிறது. மன்னர் குசத்துவசனின் சாபம் நீக்கம் எப்படி நடந்தது தெரியுமா? குசத்துவன் என்ற மன்னன் ஒருமுறை சத்திய முனிவரின் சொல்லுக்கு மாறாக அவர் இருந்த வனத்திலே வேட்டையாடி அவரது சாபத்தால் கொடும் புலி உருவத்தை பெற்றான். பின்னர் அந்த முனிவரை அவன் வணங்கி வேண்டிட அவர் கூறியபடி இந்த தலத்தின் சத்திய கூப தீர்த்த விசேஷத்தால் மீண்டும் தன் சுய உருவை பெற்றான். இந்த கோவிலை முப்போதும் திருமேனி தீண்டும் சிவாச்சாரியார்களுக்கு இல்லங்கள் அமைத்து கொடுத்தான். வைகாசி பெருவிழாவையும் தொடங்கி வைத்தான். அதை போலவே சங்குகர்ணன் என்ற அந்தனகுமாரன் பேறு பெற்ற வரலாற்றை பார்ப்போம். சங்குகர்ணன் ஒரு அந்தனகுமாரன். தன் வித்யா குருவின் விருப்பப்படி அவரது குமாரியை திருமணம் செய்து கொள்ள மறுத்தான். அதனால் அவரது சாபத்துக்கு ஆளாகி பேய் உருவத்தை பெற்றான். பின்னர் தன் நல்வினை பயனால் இந்த கருகாவூர் எல்லையை அடைந்ததும் பேய் உரு நீங்க பெற்றான். அன்று மார்கழி திருவாதிரை நாள் பிரம்ம தீர்த்தத்திலே நீராடி முல்லை வனநாத பெருமான் திருமுன் சிவபூஜை செய்து நற்பேறுகளை பெற்றான். அதை போலவே நித்துருவர் என்ற முனிவர் வேதிகை என்ற தன் மனைவியுடன் இந்த தலத்திலே வசித்து வந்தார். ஒருமுறை இவரது மனைவி கருவுற்று இருந்தபோது அவளை தனியே தன் ஆசிரமத்திலே விட்டுவிட்டு வருணன்பால் சென்றார். அப்போது ஊர்த்துவபாதர் என்ற முனிவர் இவரது ஆசிரமத்தை நாடி வந்து தமது பசிக்கு உணவு கேட்டார். இவரது குரலை கேட்டும் அந்த சமயம் கருவுற்றிருந்த வேதிகை தளர்ச்சி மிகுதியால் எழுந்து வந்து அன்னமிட முடியவில்லை. இதை அறியாத முனிவர் கோபமுற்று ராசய அச்சு என்ற நோயினால் வருந்துமாறு சாபமிட்டு சென்றார். இதனால் வேதிகையின் வயிற்று கருவுக்கு ஊனம் வர அவர் இத்தலத்து பெருமானையும் பெருமாட்டியையும் வேண்டி துதித்தாள். இதனால் வயிற்று கரு காக்க பெற்று குழந்தை உருக்கொண்டது. பெருமானின் கட்டளைப்படி காமதேனு தன் பாழை சுரந்து வழங்கியது. பின்னர் வந்த நித்துருவர் இந்த நிகழ்வை அறிந்து மகிழ்வெய்தி இனி இந்த தலத்திலே கருவுற்ற பெண்களுக்கு எந்த இன்னலும் வராமல் காக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டார். அவ்வாறே இங்கு வசிக்கும் கருவுற்ற பெண்களும் வெளியில் இருந்த வண்ணம் இங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியை வேண்டி நிற்கும் பெண்களும் இங்கு நேரிலே வந்து பெருமானையும் கற்பரச்சாம்பியையும் பிரார்த்தனை செய்து கொள்ளும் பெண்களும் வேதனையின்றி நலமாகவே குழந்தை பெறுகின்றனர். இதோ பாருங்கள், இதுதான் தீபங்கள் ஏற்றக்கூடிய இடம். இங்கு யாருக்கெல்லாம் குழந்தை வாக்கியம் வேண்டுமென்று விரும்புகிறார்களோ அந்த தம்பதிகள் வந்து இங்கே உள்ள இந்த பெரிய பலகைகளிலே தீபங்களை ஏற்றி கற்பரச்சாம்பிகை தாயாரையும் முல்லைவனநாத சுவாமியையும் மனமாற தங்களுக்கு பிள்ளை வரம் அருளும்படி வேண்டிக் கொண்டால் அந்த அம்பாளின் கருணையாலும் அப்பனின் கருணையாலும் விரைவிலேயே கரு உண்டாகி அந்த கருவை நன்றாக வளர்த்து குழந்தையாக நல்லபடியாக பிறக்க வைத்து அந்த தம்பதிகளுக்கு அருள் புரிகிறாள் அன்னை கற்பரச்சாம்பிகை. எனவே பிள்ளை வரம் வேண்டும் அன்பர்கள் அனைவருமே ஒருமுறை நேரிலே கற்பரச்சாம்பிகை கோவிலுக்கு திருக்கருகாவூருக்கு வந்து அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் செய்து அன்னையை வேண்டிக் கொண்டு படியை நெய்யால் மெழுகி அந்த நெய்யை எடுத்து சென்று 48 நாட்கள் பக்தியோடு பிரார்த்தனை செய்து அன்னையை வேண்டிக் கொண்டு சாப்பிட்டு வந்தால் நிச்சயமாக உங்கள் வயிற்றிலே கரு உருவாகி பிள்ளை இல்லாத தம்பதியர்களுக்கு பிள்ளை உண்டாகி அவை குறித்த நாளிலே குறித்த நேரத்திலே பிள்ளை செல்வமாக உங்கள் கரங்களிலே தவிழும். இந்த திருக்கருகாவூர் திருத்தலம் பஞ்ச ஆரண்ய தலங்களிலே ஒன்றாகும். பஞ்ச ஆரண்ய தல வழிபாட்டை செய்பவர்கள் முதலில் இந்த தலத்தில் இருந்துதான் வழிபாட்டை தொடங்க வேண்டும். இந்த திருக்கருகாவூர் திருத்தலம் மக்கட்பேறு வாய்ப்பதற்கு உரிய பிரார்த்தனை தலமாக சிறப்பிக்கப்படுகிறது. சிவபெருமான் உமாதேவியுடனும் முருகனுடனும் இருக்கும் திருக்கோலத்தை சோமாஸ்கந்தர் அருட்கோலம் என்று சொல்லுவார்கள். அவ்வாறு
சோமாஸ்கந்த வடிவில் அமைந்துள்ள கோவில்களில் இந்த திருக்கருகாவூர் முல்லைவனநாதர் திருக்கோவிலும் ஒன்றாகும். பிள்ளை பெற்றை வழங்கும் திருத்தலமாக, ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்கும் இந்த திருக்கருகாவூருக்கு அப்படி ஒரு பெருமை எப்படி வந்தது என்று நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாமா? ஊர்த்துவ மகரிஷியின் சாபத்தால் நிர்த்துவரின் மனைவி வேதிகைக்கு ஏற்பட்ட கருச்சிதைவை இறைவன் மருத்துவம் பார்த்து அவளுடைய கருவை காத்ததால் கருகாவூர் என்று பெயர் பெற்றது. திருக்கலாவூர் என மக்களால் பொதுவாக அழைக்கப்படும் இந்த தலம் மாதவி வனம், முல்லை வனம், திருக்கருகாவூர், கற்பபுரி என்று பல பெயர்களால் நூல்களில் குறிப்பிடப்படுகிறது. மாதவி அதாவது முல்லைக்கொடியை தல விருட்சமாக கொண்டுள்ளதால் மாதவி வனம் அதாவது முல்லை வனம் என்றும், கருகாவூர் கரு தாயின் வயிற்றில் உள்ள குழந்தை கரு, கா என்றால் காத்த, காக்கின்ற ஊர், எனவே திருக்கருகாவூர் என்று பெயர் பெற்றது. இறைவனுக்கு முல்லை வனநாதர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். அன்னை கற்பரட்சாம்பிகை வரக்கூடிய அத்துணை மகளிருக்கும், பிள்ளை வரம் வேண்டும் அத்துணை தம்பதிகளுக்கும் கருவை காத்து பிள்ளை வரம் நல்குகிறாள். இதோ சுகப்பிரசவ கடவுள் என்று அழைக்கப்படும் கற்பரட்சாம்பிகையின் இந்த மந்திரத்தை படித்து வந்தால், பாராயணம் செய்து வந்தால், அன்னையின் அருளால் வயிற்றில் உள்ள கரு நல்லபடியாக தங்கி வளர்ச்சி பெற்று நல்லபடியாக பிரசவமாகும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. பிள்ளை வரம் வேண்டும் அன்பர்கள் அனைவரும் ஒருமுறை திருக்கருகாவூர் வந்து அன்னையையும் அப்பனையும் தரிசனம் செய்து தங்களுடைய பிள்ளையில்லா குறையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஞானபாரதம் கேட்டுக்கொள்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்கள் ஒருமுறை நேரிலே திருக்கருகாவூர் வந்து சுவாமி தரிசனம் செய்து வாழ்வில் வளமும் நலமும் பெறலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அப்புறம் அன்பர்களே, நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இப்படி சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடும் ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும். மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஃபார்வேர்ட் செய்யுங்கள்.